வணக்கம். நான் வசந்தி செழியன். வாங்க, நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு பேபி கார்ன் வச்சு குழந்தைங்களுக்கு புடிச்ச மாரி மசாலா ரொம்ப இல்லாம, சுவையான பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு காப்படி அரிசிய 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாசுமதிய ஊற வச்சு வச்சிருக்கேன். தேவையான வெங்காயம், தக்காளி, காய்கறி அதாவது காய் எதுவும் நான் போடல. பேபி கார்ன் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அ குக்கர்ல எண்ணெய் விட்டு, கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு பட்டை, லவங்கம் உங்களுக்கு என்னென்ன மசாலா பொருட்கள் போடணுமோ போட்டுட்டு, பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி போட்டுட்டு, நீட்டு வாக்குல பச்சை மிளகா 2 ஃப்ளேவருக்கு போட்டிருக்கேன். தக்காளி இதையெல்லாம் போட்டு நல்லா தக்காளி மசியிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா இலை அதுதான் ஃப்ளேவரு. நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் என்னவோ அதையெல்லாம் நான் சேர்த்துக்குவேன். போட்டுட்டு நல்லா பேபி கார்ன் வந்து போட்டு வச்சிருக்கேன். குழந்தைங்களுக்காக கொஞ்சம் மீல் மேக்கர் போட்டா அதுங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புரோட்டீன் சத்தும் உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இந்த மாரி மஷ்ரூம் இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் போட்டோம்னா, அந்த காரமானது அந்த காயோட இதுல உள்ள போய் சேரும். ஏன்னா பேபி கார்ன் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் போடுறது. அது உங்க காரத்துக்கு தக்கன மாரி நீங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர். இது எல்லாம் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு, 1க்கு 2 நீங்க குக்கர்ல வைக்கிறீங்கன்னா 1 1/4 கூட தண்ணி வைக்கலாம். 1 டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா 1 1/4 தண்ணி வச்சுக்கலாம். அந்த மாரி தண்ணிய ஊத்திட்டு, மூடி போட்டு கொதி வரட்டும்னு, நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற அரிசிய எடுத்து போட்டுறணும். இது நடுப்புற நான் தயிர் பச்சடி பண்றேன். அதுக்காக தயிரும் எடுத்து வைக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு. அதனால அதுல அரிசிய போட்டுறலாம். போட்டுட்டு ஒரு 2 விசில் உடனே நம்ம திறக்கிற மாரி இருந்தா 2 விசில் விடலாம். இல்லன்னா சிம்ல வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இறக்கிடலாம். இது பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடியில நல்ல தயிர வந்து உப்பு மட்டும் தான் நீங்க எல்லாம் போடுவீங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு பாருங்க. இன்னும் சூப்பரா இருக்கும் அந்த தயிர் பச்சடி. அதுல வெள்ளரிக்காயும், வெங்காயமும் போட்டு அத ரெடி பண்ணி சைடுல வச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த சுவையான பேபி கார்ன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கூட வெள்ளரிக்காய் வச்சு, தயிர் படி தயிர் பச்சடியும் வச்சு, அன்னைக்கு என் பையன் வந்திருந்தான். அவனுக்கு குடுத்துருந்தேன். சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொன்னான். நீங்களும் உங்க பசங்களுக்கு செஞ்சு குடுத்து, அத கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. வசி விலாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கெல்லாம் இத ஷேர் பண்ணவும். நன்றி.